ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மாருதி சுசுக்கியோடைய புத்தம் புது மிட் சைஸ் எஸ்யூவி கூட மாருதி சுசுக்கி விக்டரிஸ். சரி, மாருதி சுசுக்கி கிட்ட ஏற்கனவே ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இருக்கே, எதுக்கு இன்னொன்று அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏற்கனவே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா, அது வந்து நெக்ஸா ஷோரூமில் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா அரினா ஷோரூம்ல ப்ராப்பரா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வருத்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாருதி சுசுகி கம்பெனிக்குள்ள. ஸோ அதுக்காக அரினா ஷோரூம்ல வச்சு சேல் பண்றதுக்கு புதுசா ஒரு எஸ்யூவி லான்ச் பண்ணியிருக்காங்க, மிட் சைஸ் எஸ்யூவி மாருதி சுசுகி விக்டரிஸ். இந்த விக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சைடுல வந்து கிராண்ட் விட்டாரா அண்ட் ஒரு சைடுல விக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கல்லை வச்சு ஒரு மாங்கா அந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மாருதி சுசுகி. ஸோ அதுக்கான அரினா சார்பா வரக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த விக்டரிஸ். ஓகேவா? மாருதி சுசுகி பிரேசாவுக்கு ஒரு படி மேலே வச்சு சேல் பண்றாங்க. கிராண்ட் விட்டாராவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டான ஒரு வண்டி தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே அளவுக்கு என்ஜின் கெப்பாசிட்டிலாம் தான் இந்த வண்டியில இருக்கு. ஆனால் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கிறது என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா, இது டாப் மாடல் இல்லைங்க, ZXi பிளஸ் ஹைபிரிட் மாடல் கிடையாது. இது என்ன வேரியன்ட்னு வீல் கவர் பார்த்து நீங்க பல பேர் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. இது வந்து LXi பேஸ் வேரியன்ட். இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 10,49,000 ரூபாய் வருதுங்க. 10.5 லட்சம் எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். ஓகேவா? ஆன் ரோட் பிரைசிங் என்னங்கிறது நீங்க மேல ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஸோ இந்த LXi வேரியன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் பவர் ட்ரெயின் கிடைக்காது, ஸ்மார்ட் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் மட்டும் தான் கிடைக்குது. ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் மேனுவல் மட்டும் தான், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இல்ல. ஸோ எஸ், இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த 10.5 lakhsக்கு இது ஒர்த்தா இருக்கா, எல்லாமே இன்னைக்கு டீடைல்டா வாக் அரவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னைக்கு இந்த மாருதி சுசுகி விக்டரிஸ் LXi பேஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கி இருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ABT மாருதி சுசுகி அரினா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ மாருதி சுசுகி விக்டரிஸ் LXi ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மாருதி சுசுகி விக்டரிஸ் LXi வேரியன்ட். ஸோ இந்த LXi வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராவுடைய சிக்மா வேரியண்ட்டுக்கு பேரலான ஒரு வேரியண்ட்டுங்க. ஓகே, ரெண்டு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லிட்டுங்களா, விக்டரிஸை பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே கிராண்ட் விட்டாராவுடைய பேஸ் வேரியண்ட்டை விட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கிடைக்குது. அது நான் ஏற்கனவே இந்த வண்டியை சுற்றி பார்த்துட்டேன், அதனால் நான் உறுதியாக சொல்கிறேங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத வாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றாக. ஃபர்ஸ்ட் திங், என்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கிராண்ட் விட்டாரா மாதிரியே தான் இந்த விக்டர்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து மைல்டு ஹைப்ரிட் என்ஜினோட ஒரு ஆப்ஷனும் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹைப்ரிட், ஃபுல் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் என்ஜின் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த LXi வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமோட வரக்கூடிய அந்த மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி என்ஜின் தாங்க. மாருதி சுசுகி பிரேசா, கிராண்ட் விட்டாரா, எர்டிகா, XL6 அண்ட் இந்த விக்டரிஸ் இது எல்லாத்துக்குமே சேமான அந்த 1.5 லிட்டர் என்ஜின் தான் கிடைக்குது. ஸோ 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் K சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களால் பார்க்க முடியும். இந்த LXi வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இல்லை, 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான். பவர் ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் சேம் தாங்க மீதி வண்டிகள் போல. 103 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 138 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கேட்டகரிக்கு இது வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின்லாம் கிடையாது, பட் இது ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைலேஜ் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலுமே ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ இதுதான் என்ஜினுடைய ஸ்பெக்ஸுங்க. இப்போது லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இந்த வண்டியை நீங்கள் பார்த்த உடனே என்ன தோணுங்க உங்களுக்கு? டக்குன்னு பார்க்குறதுக்கு Volkswagen மாதிரியே இல்லை. சில பல Volkswagen கார்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா அந்த ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்குது. அப்படியே Volkswagenோடைய டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இந்த க்ரோம் லைனிங் அது ஃபுல் அகலத்துக்கும் ஃப்ளோ ஆகுது, உங்களால் பார்க்க முடியும். இந்த க்ரோம் லைனிங்க்கு நடுவில் கிரில் எதுவுமே இல்லாமல் லோகோவை சென்டரில் வச்சுருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து ஏற்கனவே Volkswagenோடைய பல கார்ஸில் பார்த்துருக்கோம். இப்போது ரீசெண்டாக நாங்கள் ரிவ்யூ பண்ண இந்த டிக்வான் R-லைனில் கூட இதே மாதிரி தான் டிசைன் இருந்துச்சு. ஓகே, தென் கீழே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு வகையில் யூரோப்பியன் டிசைன் ஸ்டைலில் தான் இருக்குது. பெரிய ஸ்லாட் டைப் கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஹாரிசான்டல் டைப்பில் ஏர் டேம்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மேலே இது ஒரு சின்ன கிரில் அண்ட் கீழே
இன்னும் பெரிய கிரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் இந்த ஃப்ரண்ட் கேமராலாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபாக் லேம்ப்ஸும் கிடையாதுங்க. எல்எக்ஸி வேரியண்ட்டை பொறுத்தவரை எப்போவுமே நீங்கள் ஃபாக் லேம்பை அக்சசரிஸாக தான் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சைடில் வரக்கூடிய இந்த ஏர் விங்லெட்ஸ், ஏர் கர்டன்ஸ், அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஏரோடைனமிக்ஸ்க்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாருதி சுசுகி. இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஆனால் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி கிடையாது, அது வந்து ஹாலோஜன் பல்பு தான். ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த எல்இடி மாதிரி இருக்கக்கூடிய மேலே இந்த க்ரோம் பிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்ப்க்கு மேலே. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸோடைய டிசைன் பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. ரைட், ஃப்ரண்ட் லுக் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் பானட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளாம் ஷெல் டைப்பில் பெருசாக ஒரு பானட் வருது. ஓவரால் சில பல டிசைன் லாங்குவேஜ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாருதி சுசுகி பிரேஸாவோடைய எவல்யூஷன் டைப்பில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஃப்ரண்ட் கிரில், அதுக்கப்புறம் இந்த சைடில் வரக்கூடிய வீல் ஆர்ச்சஸ், இதுவுமே டக்குன்னு பார்க்குறதுக்கு இது பிரேஸாவோடைய வீல் ஆர்ச்சஸ் மாதிரி தான் இருக்குது. கரெக்டுங்களா? பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது பாருங்கள். பெரிய வீல்ஸ், நல்ல பெரிய சைஸ். வண்டி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூண்டை கிரெட்டாவை விட கொஞ்சம் நீளம் அதிகம், 4.3 மீட்டர்ஸுக்கு அபவ் வருதுங்க. ஓகேவா? வண்டி லென்த் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். கொஞ்சம் நீளமான வண்டி தான் மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில். இன்ஃபேக்ட் கிராண்ட் விட்டாராவை விடவே இது நீளம் அதிகம், அதுதான் உண்மை. ஓகே, தென் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கிடைக்குது. அலாய் வீல்ஸ் இல்லை, 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கொடுக்குறாங்க. வீல் கவர்ஸுமே வேறு மாதிரி இருக்குது டிசைனு. என்ன சைஸுங்க, 215/60R17 அதுதான் வீல்ஸோடைய சைஸாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வீல்ஸ் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. என்ன இது வீல் கவர்ஸ் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது, பட் ஸ்டில் ஓகே தாங்க. ஓகே, தென் சைடில் உங்களுக்கு கிளாடிங் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகுது. சைட்ஸில் சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்டரிஸ்க்கு வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வகையில் இதுவும் ஒன் அமங் த சேஃபஸ்ட் கார் அப்படின்னு ரேட்டிங் வாங்கிருச்சு. அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த விக்டரிஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது, இன்க்ளூடிங் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், பிரேக் அசிஸ்ட், அது இதுன்னு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வருது. கூடவே 6 ஏர் பேக்ஸும் வருதுங்க. ஓகே, ரைட். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓகே எல்இடி இண்டிகேட்டர் தான் வருது இந்த மிரரில். ஆனால் இந்த மிரர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கிளாஸியில் இல்லை, இது வந்து நார்மல் மேட் பிளாக் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இருக்குது. அதே மாதிரி தான் டோர் ஹேண்டில்ஸும். ஸோ டோர் ஹேண்டில்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்குது, இந்த பிளாக் பிளாஸ்டிக் ஃபினிஷு இதுலேயே. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்க்கான ரெக்வஸ்ட் சென்சர் வருது. ஸோ ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வருது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி மிஸ் ஆன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி பில்லரில் இந்த பிளாக் டேப் மாஸ்கிங்லாம் கொடுப்பாங்க அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் லுக் கொடுக்கறதுக்காக. அது சி பில்லரில் இருக்குது, ஆனால் பி பில்லரில் இல்லை. அதனாலேயே இந்த வண்டி இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேசிக்காக ஒரு பேசிக் வேரியண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களால் பார்க்க முடியும். ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் உங்களுக்கு வந்து 45 லிட்டர் கெப்பாசிட்டி வருது. வண்டியோடைய லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபியூல் டேங்க்கு, அது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வண்டியில் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, அதே மாதிரி எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கிடையாது, நார்மலாக பேசிக்காக விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது, அது வந்து பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லைங்க. அடுத்தது ரியர் லுக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க இந்த விக்டரிஸ் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட். டாப் வேரியண்ட்டில் அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அதுக்கு பதிலாக ஒரு கிளாசி பிளாங்கான ஒரு பேனல் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி டைல் லேம்ப்ஸுங்கிறது சைட்ஸில் மட்டும் சின்ன எல்இடி டைல் லேம்ப்ஸாக கொடுக்குறாங்க. அது உங்களால் இங்கே சைட்ஸில் பார்க்க முடியும். ஆனால் ரியர் ஓவரால் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒழுக்குன்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி இருக்குங்க. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ரியர் டெயில்கேட்டை பொறுத்தவரை சில பல பிரேஸாவுடைய டிசைன் லாங்குவேஜஸ் உங்களால் பார்க்க முடியும். பிரேஸாவுக்குமே வந்து ரியர் டெயில்கேட் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு டிசைனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்தவரை ரியர் ஆங்கிள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பட் எனிவே உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். பின்னாடி வேறு ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இங்கே பார்க்க முடியும். ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் ஸ்டாண்டர்டாக வருது இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. ரியர் வைப்பர் இல்லைனாலும் ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் கொடுக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா மேலே இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரியரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. சில பல வேறு மேனுஃபேக்சரர் பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சென்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க பின்னாடி. ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வருது பின்னாடி. இந்த வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. ஓகே, உங்களுக்கு ரியர் பார்க்கிங் கேமரா கிடையாது. ஆனால் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வர்றது ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை இப்படி தான் இருக்குது இந்த மாருதி சுசுகி விக்டரிஸோடைய எல்எக்ஸ்ஐ வேரியண்ட். என்னை பொறுத்தவரை ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. ரைட், இப்போது கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இந்த விக்டரிஸ் எல்எக்ஸியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் இங்கே நீங்கள் பார்க்கலாம்.
இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீஸ் வித் ஸ்மார்ட் கீ ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடுது. ஸோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்தே இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்குது. ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க. ஓகே, தென் அடுத்தது இங்கே டேஷ்போர்டோடைய லுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி பரவாயில்லைங்க. இந்த வேரியண்ட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டல்லாக இருக்கும்னு நினச்சேன், பட் நல்லா இருக்குது. ஒரு டியூவல் டோன் இன்டீரியர் லுக் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஐவரி ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷனில் நீட்டாக வருதுங்க. பேஸ் வேரியண்ட் மாதிரியே தெரில, டு பி ஃப்ராங்க். அதுக்கேற்ற மாதிரியே இந்த வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு வந்து இங்கே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. ஸோ இந்த ஸ்டார்டர் பட்டன் வந்து நம்ம பல மாருதி சுசுகி கார்களில் பார்த்துருக்கோம். பட் இந்த வேரியண்ட்டில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வர்றது இந்த வண்டியில் ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் வராத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சீட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சீட் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நல்லாவே இருக்குங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் டைப் சீட் மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த மெட்டாலிக் இது ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி ஒரு மாதிரி டிசைன் டெக்ஸ்சர் வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போர்ட் கம்ஃபர்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இல்லை, நார்மலாக விட்டு வச்சுட்டாங்க. ஏன் தெரியல. ஆக்சுவலி மிட் சைஸ் எஸ்யூவி, மிட் சைஸ் கிராஸ் ஓவர் அப்படின்னு வரும்போது கிரெட்டா, செல்டாஸ் அந்த மாதிரி கார்கள் பேஸ் வேரியண்ட்லேருந்தே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் தராங்க. ஆனால் ஏன் இந்த விக்டரிஸில் மாருதி விட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல. பட் அதுக்கு பதிலாக சில பல ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. அது வந்து உங்களுக்கு நான் வந்து முதலே தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் யா ரைட், இதுதாங்க டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி பேஸ் மாதிரியே இல்லை, கொஞ்சம் நல்ல வேரியண்ட் மாதிரி தான் தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் நான் சர்ப்ரைஸ் ஆனது, எல்எக்ஸ்ஐ பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழைய ஸ்மார்ட் ப்ளே டைப் இல்லை. இதுவும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன். ஓகே, என்ஜின் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ஜின் தான். ஸோ என்ஜின் நாய்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, செம்ம சைலண்ட்டான என்ஜினாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் டச் ஸ்க்ரீன் பார்க்கலாம். இது ஒரு அப்டேட்டட் டைப் டச் ஸ்க்ரீன். அதாவது நம்ம கிராண்ட் விட்டாராவில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபியூல் லெவல் வார்னிங்லாம் வருது. ஏற்கனவே கிராண்ட் விட்டாராவில் பார்த்த மாதிரியே ஒரு லுக்கு தான். அந்த ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் 7 இன்ச் தான். இதில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸோடு வருது. உதாரணத்துக்கு இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியோட வருதுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஹைலைட். கூடவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான தனி ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீனும் வருது. இதுலேயே நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் ஏசி, ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆட்டோ மோடும் இருக்குது பாருங்கள். ஸோ இது ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். ஓகே, இது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. கூடவே வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் பயன்படுத்திக்கலாம். அந்த விஷயமும் இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீதி வண்டியோடைய பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபியூல் வார்னிங், டோர், பார்க்கிங் பிரேக், கீ ஃபாப், ஐசி ரோடு வார்னிங் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாமும் இருக்குது. மீதெல்லாம் நார்மலாக வரக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்த்து பழகின ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ராவெல்லாம் ரொம்ப ஒன்றும் கொடுக்கல. பட் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வர்றது ஒரு ஹைலைட். கூடவே ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. ஸோ ஆட்டோ ஏசின்னு பார்த்தீங்கன்னா இது கிராண்ட் விட்டாரால் வர்ற டைப் இல்லை. பார்க்குறதுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இன்டீரியரை பொறுத்தவரை பல விஷயங்கள் புத்தம் புது டிசைனில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு மாருதி சுசுகி காரில் இத்தனை புத்தம் புது டிசைன் ஹைலைட்ஸ் வர்றது ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். முதல் விஷயம், இந்த ஸ்டியரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டியரிங் வீலே ஒரு புத்தம் புது டிசைன் தான். இந்த ஸ்டியரிங் வீல் இது வரைக்கும் எந்த மாருதி கார்கள்லையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான டைப் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பட்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே புதுசுங்க, புத்தம் புது ஸ்டைல் பட்டன்ஸ். நல்ல குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் நல்லாவே பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஃப்ளாட் பாட்டம் இல்லை, சரிங்களா. ஆனாலும் டில்ட் அண்ட் டெலஸ்காபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலாக கொடுக்குறாங்க. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலையே தவிர இவங்க ஸ்டீரிங் ரீதியாக பல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளால் எடுத்துக்க முடியும். தென் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம கிராண்ட் விட்டாரால் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸ்விஃப்ட்டு, பலேனோ இந்த மாதிரி பல கார்களில் இதே கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த சென்டரில் இருக்கிற எம்ஐடி உங்களால் பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் எக்கானமி, மைலேஜ், டிரைவிங் டைம், ஜிஃபோர்ஸ் மீட்டர், இது டைம் கிளாக் டிஸ்பிளே, ஹைப்ரிட் சிஸ்டமுக்கான டிஸ்பிளே எல்லாமே இதில் நீட்டாக இருக்குது. மீதி எல்லாமே அனலாகாக கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, எல்லாமே நீட்டாக அனலாகாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். ஓகே, ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் எல்லாம் எந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஓகே, அது வந்து உங்களால் பார்க்க முடியும்.
ஆனால் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். உதாரணத்துக்கு இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். நல்ல சாஃப்டான ஆம்ரெஸ்ட், ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது, நல்லாயிருக்கு. உள்ள ஸ்டோரேஜ் டீசெண்டாக இருக்குது, பட் பரவாயில்லைங்க. இது ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபீச்சராக தான் எனக்கு வந்து படுது. நல்ல குவாலிட்டியான லெதரட் பேடிங்கும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட். கீ வந்து கிராண்ட் விட்டாரா, ஸ்விஃப்ட்டு, டிசைரு எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ அதே கீஸ் தான் இந்த வேரியண்ட்டுக்கும் வருது. இட் இஸ் ஓகே. இந்த சென்டர் கன்சோல் டு பி ஃப்ராங்க் அப்படியே கிராண்ட் விட்டாராலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த கப் ஹோல்டர்ஸ், இந்த சின்ன பாக்கெட்டு, இந்த ஹேண்ட் பிரேக் லீவர், இந்த கியர் பாக்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் ஓகே தான். இந்த கியர் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக இருக்குது. காரணம் இது பேஸ் வேரியன்ட். ஸோ இதில் க்ரோம் எல்லாம் எதுவும் கொடுக்கல, கிளாசி பிளாக்கும் கொடுக்கல, வெறும் ரப்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபைன். தென் இங்கே ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாகவே கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன். இது வேறு எந்த மாருதி சுசுகி கார்லையுமே இந்த மாதிரி டேஷ்போர்ட் டிசைன் இல்லை. ஸோ இது புதுசான ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் 2 ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. மேலே உங்களால் ஒரு ஃபோன் வச்சுக்க முடியும், கீழே ஒரு 2-3 ஃபோன் வச்சுக்க முடியும். நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இருக்குது. கூடவே யூஎஸ்பி கனெக்டிவிட்டிக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த வேரியண்ட்லேயும் சில பல ஆடம்பர விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு டேஷ்போர்டில் இந்த கிளாசி பிளாக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேஷ்போர்ட்லேயும் சரி, டோர்லேயும் சரி, இந்த கிளாசி பிளாக் டெக்ஸ்டரோடு வருது பார்த்தீங்களா. இது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்குது. ஏசி வென்ட்ஸ், சென்டர் ஏசி வென்ட்ஸை சுற்றியும் கிளாசி பிளாக் பார்க்க முடியும். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் சுற்றியும் கிளாசி பிளாக் உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கே இந்த ப்ரஷ்டு மெட்டல் மாதிரி ஒரு அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் நல்லாயிருக்கு. சைடில் ஏசி வென்ட்ஸ்லையும் உங்களால் பார்க்க முடியும் கிளாசி பிளாக். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த டோர் ஹேண்டில்ஸ், இந்த பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், பவர் மிரர் கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே மீதி எல்லா மாருதி சுசுகி கார்கள்லையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த டோர் ஹேண்டில்ஸ் அவங்க இன்னும் மாற்றவே இல்லை. என்னோடைய 2012 எர்டிகாவுக்குமே இதே டோர் ஹேண்டில்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதே சேம் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் இந்த வேரியண்ட்டில் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் பவர் விண்டோ கிடைக்கிது, டிரைவர் விண்டோக்கு மட்டும். அது ஒரு ஹைலைட். கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இந்த டோர் ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் பேடிங்கோட நல்லா சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் முழங்கை வச்சுட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுமே பெருசாக உங்களுக்கு வலிக்காது, நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். டோர் இது பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது. நல்ல நீட்டான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் பேஸ் வேரியண்ட்டில் வருது. ஸோ நல்ல ஆர்டினரியான ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்டில் ஓகே. இது வந்து ஹார்ட் தான். இந்த ஒயிட் வர இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஒயிட் வர இடம் எல்லாமே சாஃப்டாக கொடுப்பாங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இந்த ஒயிட் பேனல்ஸ் வர்றது எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக தான் இருக்குது. ஓகே, ரைட். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஆட்டோ டிமிங் மிரர்லாம் இல்லை. இது மேனுவல் டிமிங் மிரர் தான். ஸ்டில் நல்ல டீசெண்டான ஒரு கவரேஜ் இருக்குது. ஓகே. தென் மஞ்சள் பல்ப், கேபின் லேம்ப்ஸ், இதை இன்னும் மாற்றலை அவங்க. கிராண்ட் விட்டாராலேருந்து அப்படியே தூக்கி இதில் போட்டிருக்காங்க. அண்ட் ஓகே, வைசரில் உங்களுக்கு வந்து மிரர் கூட கொடுக்கல பேஸ் வேரியண்ட்டில், ஏன் தெரியல. சரி, இந்த மாதிரி சில பல சின்ன சின்ன காஸ்ட் கட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி ஓவரால் கேபின் லுக் அண்ட் ஃபீல் ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஒரு வைப்ரண்ட்டான பிரைட்டான கேபின் ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில். அதே மாதிரி என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆஃப் பண்ணுறதுக்குமே பட்டன் ஒன்று இருக்குது. ஹெட்லாம்ப் லெவர ஸ்க்ரோலர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, லெவலிங். ஓகே. தென் க்ளவ் பாக்ஸ், பரவாயில்ல. நார்மல் மீதி மாருதி கார்களை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது. ஆனால் இது கூலிங் வசதியுடன் வருவதில்லை. இதில் கூலிங் ஃபங்க்ஷன் இல்லை. ஸ்டில் பரவாயில்லைங்க. ஓகே, ரைட். இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த பேஸ் வேரியண்ட்டில் இத்தனை ஃபீச்சர்ஸ் வர்றது நல்ல விஷயமா இருக்குது. இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா. மாருதி சுசுகி விக்டரிஸ் கிராண்ட் விட்டாரா அண்ட் ஹியூண்டே கிரெட்டா விட நீளம் அதிகமான ஒரு வண்டி, சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா லெக் ரூம் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லெக் ரூம் கிடைக்குது. கொஞ்சம் பெட்டரான லெக் ரூம் இருக்குது. இன்ஃபேக்ட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க. ஜாலியாக இங்கே வந்து லெக் ரூம் நீ ரூம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்ல சரியான ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் டீசெண்டாக இருக்குங்க. என் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. என்னை விட 6 அடி ஹைட்டு இருக்கிறவங்க கூட இந்த ரியர் சீட்டில் உட்காந்துட்டு போகலாம். ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்குது. ஓகே, ஆனால் லெக் ரூம் சூப்பராக இருக்குது, அது ஒரு ஹைலைட். மெயினாக இன்னொரு விஷயம், நான் இந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே கவனித்தேன். இந்த சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மீதி கார் அளவுக்கு அதே ஹைட்லன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். என்ன ரீசன் தெரியல. ஃபியூல் டேங்க், பெட்ரோல் டேங்க் வந்து இங்கே அடியில் இருக்குது.
ஆனால் டாப் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜிக்கான பேட்டரி இங்கே சீட்டுக்கு அடியில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலேயே இந்த சீட் வந்து கொஞ்சம் நார்மலை விட ஹைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். என்னோட ஷோல்டர் லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் விண்டோ வந்து இன்னும் கீழே இருக்குது. ஷோல்டரை விட ரொம்பவே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு விண்டோ. ஸோ வெளியே வியூ ஈஸியாக பார்க்க முடியும். சும்மா இப்படி விண்டோ இறக்கி இப்படி சும்மா இப்படி எட்டி பார்த்தாலே வெளியே என்னால் எட்டி பார்க்க முடியும். அந்தளவுக்கு கன்வீனியன்ஸாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே தாங்க, ஸ்பேஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிஷ்னல் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டிக்கு 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. மேலும் பேஸ் வேரியண்ட்னாலுமே உங்களுக்கு வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று வருது, நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அப்படி ஆம்ரெஸ்ட் தேவையில்லை. 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் வருது. சென்டர் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கிராண்ட் விட்டாராவோடைய பேஸ் வேரியண்ட்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ரியர் சீட் வந்து ரிக்ளைன் அட்ஜஸ்டோட வரும். அதாவது ஒரு லெவலுக்கு நீங்கள் சாய்ச்சிக்கலாம். இந்த வண்டியில் அது இருக்கா? ஓகே, ஆஹா, இந்த வண்டியில் அது இல்லை. ஸோ இது வந்து ஒரே ஃபிக்ஸட் டைப் சீட் ஆங்கிள் தான். என்ன கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் கொஞ்சம் சாஞ்சிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். அது ஒன்று தான் என்னுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. சீட் மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அடிஷ்னலாக எப்படியும் சீட் கவர் போடுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, சீட் இந்த கம்பேட்டபிள் சீட் பெல்ட்ஸாக போடுங்க, ஏர்பேக் கம்பேட்டபிள் சீட் பெல்ட்ஸாக போடுங்க. ஏன்னா 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட். இங்கே சி பில்லர் வரைக்குமே ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகுது சைடில். ஸோ அதுவும் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இந்த ரியர் ஏசி வென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பலேனோ, கிராண்ட் விட்டாரா அந்த மாதிரி கார்கள்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது தான். 2 தனி ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுனா 2மே சேர்த்து தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, பட் கிராண்ட் விட்டாராவில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே சார்ஜிங் சாக்கெட் ரியர் சீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த விக்டோரிஸோடைய எல்எக்ஸ்ஐயில் அது இல்லை. ஸோ ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு சார்ஜிங் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல, பிளாங்காக விட்டுட்டாங்க. ஆனால் ஸ்டோரேஜுக்கு மட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோன் ஸ்டோரேஜுக்கு. அது வந்து ஓகே. சீட் பேக் பாக்கெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப நார்மலான சீட் கவர்ஸ் தான், மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நீங்கள் திரும்ப பார்க்கலாம், ஆக்சுவலி நல்லாயிருக்கு. சென்டரில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா ஒரு ஹம்ப் இருக்குது இங்கே நடுவில், கொஞ்சம் நல்ல பெத்த ஹம்பாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான ஒரு ஹம்ப் தான். ஸோ உட்கார்றவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விக்டரிஸ் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. சில பல ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி மிட் வேரியண்ட்டில் தான் எதிர்பார்ப்போம், ஆனால் இந்த வேரியண்ட்லேயே தர்றது ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயமா இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், கூடவே உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல், ஆட்டோ ஏசி, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ், அதெல்லாமே இருக்கிறது நல்லா தான் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கூடவே இது ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகரம் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த விக்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. அடல்ட் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்குமே வந்து சிறப்பான ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஒரு படி மேலே எங்கேயோ போயிட்டாங்க சேஃப்டியில் அப்படின்னு சொல்ல முடியும். உண்மையாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பாடி பேனல்ஸுமே நல்ல வெயிட்டாக தாங்க இருக்குது. இதோ உங்களுக்கு நான் வந்து இந்த ரியர் டோரை திறந்து மூடி காட்டுறேன். ஸோ சவுண்ட் நீங்கள் பார்க்கலாம். மாதிரி உங்களுக்கு தெரியுதா, வெளியே இருக்கிற அந்த நாய்ஸை ஃபுல்லாகவே கட் அவுட் பண்ணி விட்டுருது. கொஞ்சம் டோர் பேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியும் தெரியுது. ரியர் டோர் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால தானாகவே மூடிடுவீங்க. இங்கே இங்கேயும் அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சாஃப்டான ஃபேப்ரிக் இங்கே பேடிங் கொடுத்துருக்காங்க முழங்கை வைக்கிற இடத்துல. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர் இங்கே ஒன்று இருக்குது, பவர் விண்டோ கண்ட்ரோல். ஓகே, நீட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. விண்டோ சைஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ ஆல் ஃபைனுங்க. ஃப்ரண்ட்டில் உட்கார்றவங்களுக்கு இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இது ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதை புல் பண்ணி இப்படி சீட் பெல்ட் ஹைட்டை ஏற்றலாம் இறக்கலாம். இது ஒரு ஹைலைட். ஓகே, ஸோ லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி தனித்தனி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சைட்ஸில். ஓகே, இது ஆனால் இதுவும் மஞ்சள் பல்பு தான். ஓகே, எல்இடிஸ் கிடையாது. எல்இடி கொடுத்துருந்துருக்கலாம், ஸ்டில் ஓகே. ரைட், வாங்க நம்ம இப்போது இந்த விக்டரிஸ் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஆக்சுவலி டைமென்ஷன்ஸில் கிராண்ட் விட்டாரா விட பெருசுங்க. அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸும் அன்காம்ப்ரமைஸ்டாக தருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 439 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி எதிர்பார்க்கலாம் எல்லா வேரியண்ட்லையுமே அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க மாருதி சுசுகி ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை. சரிங்களா, ஸோ 439 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸுங்க. ஆனால் ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது இது இன்னும் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது.
அப்படியே ஊர் உலகத்தையே தூக்கி இதில் போட்டு போயிடலாம், அந்தளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் உங்களுக்கு வந்து பார்சல் ட்ரே ஷெல்ஃபு கிடையாது. ஓகே, ஆனால் சில பல ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஒரு பேக் ஹுக் இருக்குது, லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் ஓகே லைட்டிங் கொடுக்கல, ஏன் இது கொடுக்கலன்னு தெரியல, பட் கொடுத்துருக்கலாம். கூடவே ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், ஸ்டில் ஓகே தாங்க. அது ஒன்றும் பெரிய கவலை இல்லைங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து விட்டுருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல். ஓகே, ஸ்டெப்னிக்கான வெல் இருக்குது, ஸ்டோரேஜுக்கான இடம் இருக்குது. ஆனால் ஏன் வந்து ஸ்டெப்னி கொடுக்கலன்னு தெரியல. ஸோ ஸ்டெப்னி அஃபிஷியலி மாருதி சுசுகி விக்டரிஸோடைய எந்த வேரியண்ட்லேயுமே கிடையாது, அது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பதிலாக இங்கே வந்து பங்க்சர் ரிப்பேர் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, தெரியுதுங்களா? இந்த பங்க்சர் ரிப்பேர் கிட் மோட்டர் இருக்குது, அதுக்கான ஃப்ளூயிட் எங்கே இருக்குது, அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளூயிடுங்க. ஃப்ளூயிடையும் மோட்டரையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா பஞ்சரை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜாக் இருக்குது, மீதி டூல் கிட் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸ்டெப்னி மாத்திரம் இல்லை, சரியா? ஸோ இதுதான் விக்டரிஸோடைய பூட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். மேலும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம், இதில் மட்டும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. எல்லா வேரியண்ட்லேயுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட்ஸை நீங்கள் ஈஸியாக ஃப்ளாட்டாக மடக்கி போட்டுக்கலாம். வண்டியில் 3 பேர் தான் இருக்காங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அப்படியே தள்ளி விட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே, ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் இந்தளவுக்கு இருக்குது, ரைட். வாங்க இப்போ இந்த மாருதி சுசுகி விக்டரிஸ் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குங்க மாருதி சுசுகி புத்தம்புது மிட் சைஸ் கிராஸ் ஓவர் எஸ்யூவி விக்டரிஸ், அதனுடைய என்ட்ரி லெவல் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட். உண்மையாக சொல்லப்போனால் இது பேஸ் வேரியண்ட்னு சொல்ல முடியுமே தவிர பேசிக்னு சொல்லவே முடியாது. அத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவையான டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், மேலும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆல் பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ், மேலும் சேஃப்டி ரீதியாக 6 ஏர் பேக்ஸ், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. 5 பேருக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டும் இருக்கு. அதே சமயம் லக்கேஜ் ஸ்பேஸுமே தாராளமா இருக்கு 5 பேருக்கு ஏத்த மாதிரி. என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, மேலும் டச் ஸ்கிரீன் இருக்கு ஆனா ரிவர்ஸ் கேமரா இல்ல, அண்ட் சன் வைசர்ல வேனிட்டி மிரர் இல்ல. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மிஸ் பண்ணிருக்காங்களே தவிர இந்த பிரைஸுக்கு ஏத்த ஒரு வண்டியா தான் இருக்கு இந்த விக்டரிஸ் எல்எக்ஸ்ஐ மாடல். மாருதியோடைய கிராண்ட் விட்டாரா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த விக்டரிஸ் மாடல் அதே பிரைஸ் ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸோட தருதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாருதி சுசுகி விக்டரிஸோடைய எல்எக்ஸ்ஐ வேரியண்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.